மாலையின் சூரியன் மெதுவாக நகரத்தை விட்டு விலகிக் கொண்டிருந்தான். அந்த ஒளியில் நிற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கதை இருந்தது. ஆனால் அவளின் கதை மட்டும் அவளுக்கே புரியாததாக இருந்தது. மாயா ஒரு சாதாரண பெண். குடும்பம், வேலை, சில கனவுகள். அவளின் வாழ்க்கை இதற்குள்தான். ஆனா அவளின் வாழ்க்கையை மாற்றியவன் ஆதித்யா. அவன் வந்ததும் அவள் உலகம் மெதுவாக வேறொரு நிறம் எடுத்தது. அவர்கள் சந்தித்தது ஒரு சாதாரண நாளில். பேசத் தொடங்கியது ஒரு சாதாரண விஷயத்தால். ஆனா அது மெதுவாக ஒரு உறவாக மாறி, அந்த உறவு ஒரு உலகமாக மாறியது. ஆதித்யா வேற மாதிரி. அவன் பேசுறது, சிரிப்பது, கவனிப்பது எல்லாமே மாயாவுக்கு புதுசு. அவள் நினைத்தாள், இவனோட வாழ்க்கைதான் என் வாழ்க்கை. ஆனா வாழ்க்கை எப்போதும் நம்ம நினைப்பது போல போகாது. ஆதித்யா ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவன். அவன் வீட்டில் ஒவ்வொரு முடிவும் அவனுடையது இல்ல. அவன் அப்பா சொன்னதுதான் சட்டம். அவன் அம்மா பார்த்ததுதான் மரியாதை. மாயாவை அவன் காதலித்தான். அது உண்மை. அவளோட பேசாமல் ஒரு நாளும் இருக்க முடியாது. அவளுக்கு காயம் வந்தா அவனுக்கு வலி. அவள் சிரிச்சா அவன் உலகம் நிறையுது. ஆனா அந்த காதல் ஒரு சுவருக்கு முன்னால் நின்றது. குடும்பம். ஒரு நாள் அவன் குரல் மாறியிருந்தது. அவன் மெதுவா சொன்னான், மாயா வீட்டில பிரச்சனை இருக்கு. அவள் சிரிச்சு கேட்டாள், அது சரியாகிடும். ஆனா அவன் மௌனம் அவனுக்கு பதில் சொல்லிவிட்டது. நாட்கள் கழிந்தது. அவன் மெதுவாக தூரம் போக ஆரம்பித்தான். கால் குறைந்தது. மெசேஜ் குறைந்தது. கவனம் குறைந்தது. ஒரு நாள் அவள் நேராக கேட்டாள், நீ என்னை விட்டு போக போறியா? அவன் நீண்ட நேரம் மௌனம். பிறகு அவன் சொன்னான், நான் உன்னை விட்டு போக விரும்பல. ஆனா என்ன குடும்பத்தையும் விட்டு போக முடியாது. அந்த ஒரு வாக்கியம் அவளுக்கு போதும். அவள் உள்ளே ஏதோ உடைந்தது. அப்படின்னா நான் என்ன? அவள் கேட்டாள். அவன் பதில் சொல்லவில்லை. அவன் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனா அவன் முடிவு மாறவில்லை. நீ என்னை விட்டு போகலாம், மறந்து விடலாம். ஆனா என்ன இல்லாம நீ வாழ முடியாது. அவன் அந்த வார்த்தைகளை சொன்னபோது அது பெருமையா இல்ல, அது வலியா இருந்தது. அவன் உண்மையை சொல்லிக் கொண்டிருந்தான். மாயா சிரித்தாள். அது ஒரு உடைந்த சிரிப்பு. நான் வாழ்ந்துடுவேன், அவள் சொன்னாள். ஆனா அவள் உள்ளம் சொன்னது வேற. அவர்கள் பிரிந்த நாள் அது ஒரு சத்தமில்லாத புயல். கண்ணீர் மட்டும் இருந்தது, சத்தமில்லை. அவன் திரும்பி பார்க்கவில்லை. அவள் கூப்பிடவில்லை. அந்த நாள் முடிந்தது. ஆனா அந்த உறவு முடிவடையவில்லை. மாதங்கள் கழிந்தது. மாயா தனது வாழ்க்கையை முன்னே கொண்டு போய்க் கொண்டிருந்தாள். வேலை, வீடு, சாதாரண வாழ்க்கை. ஆனா ஒவ்வொரு இரவும் அவள் நினைவில் அவன் இருந்தான். அவன் சிரிப்பு, அவன் குரல், அவன் கவனம். அவள் பலமுறை அவனை மறக்க முயன்றாள். அவள் தன்னை நம்ப வைக்க முயன்றாள். நான் அவன் இல்லாம வாழ முடியும். ஆனா சில உண்மைகள் நம்மிடமிருந்து ஓடாது. அதே சமயம் ஆதித்யா வாழ்க்கையும் அமைதியாக இல்லை. அவன் குடும்பத்தோடு இருந்தான். அவன் கடமையை செய்தான். எல்லாம் சரி போல இருந்தது. ஆனா அவன் உள்ளே ஒரு வெறுமை. அவன் தினமும் அவளோட பழைய மெசேஜ்களை படிப்பான். அவன் அவளோட புகைப்படத்தை பார்த்து சிரிப்பான், பின்னர் அழுவான். அவன் வாழ்ந்தான். ஆனா அது வாழ்க்கை இல்ல. ஒரு நாள் அவன் தன்னோட நண்பனிடம் சொன்னான், நான் அவளை விட்டுட்டேன். ஆனா நான் என்னையே இழந்துட்டேன். ஒரு மாலை மாயா ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தாள். மழை வந்து கொண்டிருந்தது. அவள் நனைந்து கொண்டே நின்றாள். அவள் கண்களில் கண்ணீர் கலந்த மழை. அப்போது ஒரு கார் அவள் முன்னால் நின்றது. கதவு திறந்தது. அவன், ஆதித்யா. அவர்கள் இருவரும் ஒரு சில நொடிகள் பேசாமல் பார்த்து கொண்டனர். அந்த பார்வை 1000 வார்த்தைகளுக்கு சமம். அவன் மெதுவாக கேட்டான், நீ நலமா? அவள் சிரித்தாள். நான் வாழ்கிறேன். அவன் கண்களில் வலி. நான் கூட. அவர்கள் இருவரும் உண்மையை மறைக்க முயற்சிக்கவில்லை. அவன் சொன்னான், நான் சொன்னது உண்மைதான். நீ என்னை விட்டு போயிட்டா. ஆனா அவள் அவன் வார்த்தையை முடித்தாள்.
ஆனா நம்ம இருவரும் நம்மையே விட்டுட்டோம். மழை இன்னும் கொட்டிக் கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் அந்த மழையில் நின்று கொண்டார்கள். காதலர்கள் அல்ல, ஆனா ஒருவரின் உயிர் மற்றொருவரில் இருந்தவர்கள். அந்த நாள் அவர்கள் மீண்டும் சேரவில்லை. ஆனா அவர்கள் புரிந்து கொண்டார்கள். சில காதல்கள் சேர்வதற்காக இல்ல, வாழ்நாள் முழுக்க நினைவாக இருக்கதற்காக. அவன் குடும்பத்தோடு இருந்தான். அவள் தனியாக இருந்தாள். ஆனா இருவரின் உள்ளத்திலும் ஒரே உண்மை, நாம் ஒருவரை விட்டோம், ஆனா அந்த காதலை எப்போதும் விட்டுவிட முடியாது. காதல் சில நேரங்களில் கைப்பிடிக்காது, அது மனசில் மட்டும் பிடித்து கொண்டு விடும்.